இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சாமி சிலை தலை இல்லாமல் இருக்குது. என்னடா இது அதிசயமாக இருக்குது. அந்த தலையை யாரும் வெட்டலாம் இல்லை, அது செய்கிறப்ப சிலை இல்லாமல் செஞ்சுருக்காங்க. தலை இல்லாமல் அதிசயமாக இருக்குது. தாத்தா, இது சாமி சிலையா? இது சாமி சிலை தானே, ஏன் தலை இல்லாமல் இருக்குது? புரியல தாத்தா. அரவானா? ஓ, எங்கேயுமே இப்படி தான் இருக்குமா? எல்லா இடத்துலையுமே இப்படி தான் வைப்பாங்களா? ஆனால் அவங்களும் ஒரு சாமி தானே? ஓ, பஞ்ச பாண்டவங்களை சேர்ந்த அர்ஜுனன் படையா? நாகக்கனி ஓத்தில் பிறந்தவங்க. ஓகே ஓகே, அர்ஜுனன் பிள்ளையா? ஓகே தாத்தா, சரி தாத்தா, போய்ட்டு வரேன். எனக்கு தெரியல, நான் எங்கேயும் இதேமாரி பார்த்ததில்ல தலை இல்லாமல், அதனால தான் கேட்டேன். புரியல. எதிர் ரோமம் பட்சம்னா முடி நமக்குலாம் பிடிக்குது இல்லை? ஆமாம். ஓ, முடி மேல் வாட்டமாக இருக்கும், கீழ் வாட்டம் இல்லாமல். ஓ, எதிர்வாட்டத்தில் படித்தவங்களா? அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போது அவன் வந்து தங்கச்சி எழுப்புறான் விஷ்ணு. எழுப்பும்போது யார் அவன் நேற்று வந்து எங்கள் அம்மாவில் எழுப்பணும்னு வகுத்துலேருந்தே பேசுகிறான். இவர் வகுத்துலேருந்து பேசும்போது ஓஹோ நமக்கு எதிரி வந்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு போடுறதுக்காக திட்டம் போட்டான். அவன் 2 பேரும் சம்மா இருப்போம் அப்படின்னு. அவன் தான் அவன் போகிறதுறான். அப்புறம் தாலி ஆகுது. அப்புறம் துரியோதனுக்கு வாக்கு கொடுக்குறான், பலி கொடுக்கறதுக்கு. சகாதேவனுக்கு போய் கேட்குறான் ஜோசியம், எப்படிறான்னா இவனை பலி கொடுத்தினா நீ ஜெயிச்சுடைய சந்திக்கணும். ஓ, அவன் வந்து இவன் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி பிள்ளை அவனுக்கு வந்து தண்ணி பிள்ளை ஆகுது. இந்த மாதிரி எனக்கு அமாவாசைக்கு கடப்பலி வேணுண்டா அப்படின்னா என்னைக்குன்னா நாளைக்கு வாங்குவான். ஓ, நாளைக்குன்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணுறான், மகாவிஷ்ணு பார்க்குறான். மகாவிஷ்ணு பார்க்க துரியோதன கோட்டம் வந்து 101 பேர், 5 பேர். அவங்க அவன் பலி கொடுத்தானா அவங்க 5 பேரும் ஓடிச்சுடுவாங்க. அதனால மகாவிஷ்ணு என்ன பண்ணுறான், ஏக வளர்த்துறான். போய் ஏக வளர்த்தனா சந்திரபவனும் சூரிய பகவானும் வந்து இதான் ஆண்டவர் நீ ஏக வளர்த்துறாரு. நாங்கள் கூட அது பார்க்குறாங்க வந்து என்ன சாமி இன்றைக்கி நாளைக்கு அமாவாசை ஆச்சு, இன்றைக்கி வந்து ஏக வளர்த்துருவேன்னா இன்றைக்கி 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டீங்கள, இன்றைக்கி தான் அமாவாசைன்னு சொல்லிட்டாங்க. ஓஹோ, அதான் வச்சு தள்ளி வருதா. அப்புறம் இவனை வந்து கேட்குறான் பலி கொடுக்கறதுக்கு. நான் சொல்லிட்டுக்கிறேன் அப்படின்றான். ஏன்னா வாக்கு சொன்ன வாக்கு தவற மாட்டான். ஓகே ஓகே. என்னடா நாளைக்குலடா நான் கூப்பிட்றது இன்றைக்கி வாடான்றான் அப்படின்ட்டான். அதான் தான் பலி கொடுக்கும்போது என்னை கொஞ்சம் உயிரோடு விடுங்க, அவங்க சண்டை போடுறாங்க, யார் ஜெயிக்கிறான்னு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு யாரையும் வருங்க தலை திருப்பி விட்டுருவாங்க. ஓ, அப்போ தலை எடுத்துருவாங்க. தலை அது எப்படி? ஓகே ஓகே. இப்போ இவர் எங்கே போனாலும் தலை இல்லாமல் தான் இருப்பார். தலையில் அது முன்ன வந்து மயிலே கரைஞ்சிடுவான் மண்ணில். கண்டியில் காட்டுறதான் சொல்லி போட்டேன். ஓகே ஓகே ஓகே. சரி தாத்தா, போயிட்டு வரேன். சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நமக்கா? சென்னையிலேருந்து வரேன். சென்னை மின்ட்டு அங்கேருந்து வரேன். நம்ம சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூர். ஆமாம் ஆமாம், சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்தேன், சுற்றி பார்த்துட்டு போகலான்னு. சரி தாத்தா, போயிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாமியோட ஹிஸ்ட்ரிலாம் கேட்டிங்களா? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவர் சொன்னதான். எனக்கு தெரியாது, அவர் சொல்கிறப்ப தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். புராண கதைகள்லாம் சின்ன வயசில் கேள்விப்பட்டதோடு சரி, பார்த்ததோடு சரிங்க இந்த டிவியில். அப்போ கேட்டதெல்லாம் எங்கேருந்து இப்போ ஞாபகம் இருக்குது. ஒரு சிலது ஞாபகம் இருக்குது, ஒரு சில இதெல்லாம் மறந்து போயிடுச்சுங்க. நான் இது வரைக்கும் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு சாமி சிலையை பார்த்ததே இல்லைங்க. ஆனால் அரவன் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன், அந்த பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இங்கே தான் ஃபஸ்ட்டு நான் பார்த்தேனே. இந்த சாமி சிலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆற்காட்டில் தாங்க இருக்குது.